நல்லா இங்க கவுன்சிலரா இருந்தேன். இது ஜெனரல் வார்டு. நான் நிக்கும் போது திமுக நிக்குது. திமுக நான் தனியா நிக்கிறேன். மக்கள் விருப்பப்பட்டு ஓட்டு போடுறாங்க. நான் வந்தா செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை. வந்தா செய்வாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்த உடனே இந்த துப்புரவு பணியாளர் எல்லாரும் பணி நிரந்தரப்படுத்தல. 2200 பேர் இருக்க பணி நிரந்தரப்படுத்த. நான் கூட வெற்றி பெற்ற பிறகு அப்பா திமுக வெற்றி பெற்றப்பா அப்படின்னு ஒரு பெரிய ஆணவம் இருக்கு. ஆனா அதை ரெப்ரசன்டேட்டிவ் முப்பைய மன்றத்தில் போய் பேசும்போது 15 வருஷமா 20 வருஷமா அந்த பணி செய்யறாங்க, துப்புரவு பணி செய்யறாங்க, பணி நிரந்தரப்படுத்தல, கான்ட்ராக்ட் வேலை செய்யறாங்க அப்படின்னா எழுதி கொடுங்க பேசுறேன் அப்படின்னு பேசினேன். அதுக்கப்புறம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் கம்யூனிஸ்ட் வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் போய் போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு ஒரு செய்தியை மட்டும் அந்த மன்றத்தில் பதிவு பண்ணேன். என்னடான்னா ஒரு எச்சே பத்தாக்கிற ஒதுங்கி போற நம்ம அச்சுக்கு தும்பல் வந்தா சாரல் பட்டாலும் சாரி நகரம் மூஞ்ச பறந்து எடுத்து போறாங்க. அப்ப எந்த சகிப்புத்தன்மையும் இல்ல. எல்லா சகிப்புத்தன்மையோட அங்க செய்யற பணி செய்யறவங்களுக்கு நீ முன்ன பணி நிரந்தரப்படுத்தலன்னா இந்த ஆட்சியில் அது எந்த ஆட்சியில நாங்க கேட்க முடியும்? ஏன்னா பெரியார் பிறந்த மண்ணு, பெரியார் ஆட்சின்றீங்க, பெரியார் வாரிசுன்றீங்க. ஆனா இங்க கேட்காத நான் எங்க கேட்க முடியும்னு கேட்டேன். ஏன்னா நான் வந்து தீபாவளி பொங்கலுக்குலாம் ஒரு புடவை கொடுப்பேன். அது ஒரு புடவைனா ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. 6 மாசம் கழிச்சு தந்தை தெரியும் சாயம் போற புடவை தான் கொடுப்பேன். ஒரு 500 ரூபாய்க்குன்னா கிடைக்கும். அதான் கிடைக்கும். அது ஒரு அம்மா ஒரு தாய் இறந்துருச்சு. அந்த வீட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணேன், இறந்துட்டாங்க வேலை செய்யற அம்மா. வீட்டுக்கு போனா அந்த அவங்க வீட்டுல போனா எல்லாம் எனக்கு கட்டி முடிச்சு நடலாம். எனக்கு பழக்கமே கிடையாது. என்னன்னா அந்த அம்மா புடவை கொடுக்கும்போது நான் செத்துட்டேன்னா இந்த புடவை என் மேல போடுவீங்க. நான் போனா என் புடவை நான் வாங்கி கொடுத்த புடவை அந்த அம்மா மேல அதை அப்படியே பதிவு பண்ணேன். நான் எங்க மன்றத்துல ஒரு புடவைக்கே இவ்வளவு விசுவாசமா இருக்கிற மக்கள் நீ பணி நிரந்தரப்படுத்தினா இந்த மக்கள் எவ்வளவு விசுவாசமா இந்த ஆட்சிக்கு இருக்கும், உங்க தலைவருக்கு இருக்கும் அப்படி இதெல்லாம் சொன்ன பிறகுதான் பணி நிரந்தரப்படுத்தணும். அப்ப 15 வருஷமே இருந்தாங்க, 20 வருஷமா பணி செஞ்சாங்க. நம்ம கவுன்சிலர்